பாலிஷ் போறதுக்காக ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு ஒருத்தர் போறாரு. அந்த செருப்பு தைக்கிற கடையில போயிட்டு இந்த ஷூ பாலிஷ் போறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே ₹20 ஆகும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஷூவை கொடுக்குறாரு. அவரும் பாலிஷ்லாம் நல்லாவே போடுறாரு. பாலிஷ் போட்டுட்டு அந்த ஷூவை அவர்கிட்ட கொடுக்கக்குள்ள அவர் பார்க்கக்குள்ள அங்கங்க கொஞ்சம் அழுக்கா இருக்கு. உடனே அவரை பார்த்து திட்டுறாரு, நீ என்ன பாலிஷ் போட்டிருக்க நீனு, இங்க பாரு இங்கெல்லாம் அழுக்கா இருக்கு பாரு, நீ என்ன பாலிஷ் போடுறதே சரியா இல்லையா, இதுல வேற ₹20 நீ கேட்கற அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நல்லா பாலிஷ் போடுறாரு. பாலிஷ் போட்டுட்டு மனசுல திட்டிக்கிட்டே போடுறாரு, இவன் கொடுக்குற ₹20 வந்து ஒண்ணுக்கு 10 தடவை பாலிஷ் போட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல திட்டிக்கிட்டே வந்து பாலிஷ் போட்டு அவர்கிட்ட கொடுத்துறாரு. அடுத்தது இன்னொருத்தவர் வராரு, அவரும் வந்து பாலிஷ் போட கொடுக்குறாரு. அந்த பாலிஷ் போடுற கொடுத்த உடனே அந்த ஷூவை நல்லா பாலிஷ் போட்டு கொடுக்குறாரு. அங்கேயும் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா இங்க பாருங்க கொஞ்சம் அழுக்கா இருக்கு பாருங்க, நீங்க கொஞ்சம் மறுபடியும் பாலிஷ் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வாங்கி நல்லா பாலிஷ் போட்டு நல்ல சிரிச்ச முகத்தோட அந்த ஷூவை கொடுக்குறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தவரை அதட்டுறீங்க அப்படின்னா அந்த அதட்டுறதால அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு கெட்ட பேரை தான் வாங்க முடியுமே தவிர, நீங்க இதே வந்து ஒரு பணிவா ஒரு விஷயத்த சொல்லி பாருங்களேன், அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வெற்றியாளர்கள் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய வாழ்க்கையில பல கடினமான சூழ்நிலைகள் வந்துச்சு, அப்ப எல்லாமே நாங்க ரொம்ப பணிவோடு எல்லாரையும் நாங்க வந்து கையாண்டதால தான் இன்னைக்கு நாங்க வெற்றியாளர்களா இருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.